உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயாக்கா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் உன்னை பத்தி தெரியும். வா போலாம். தனா, வேண்டாம் தனா. இந்த உண்மை எப்பவுமே யாருக்குமே தெரியவே கூடாது. முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. ஏங்க அப்படி? பெரியப்பா எவ்வளவு வேணாலும் என்ன தப்பா நினைக்கட்டும். ஆனா உன்னை அவரு தப்பா நினைக்க கூடாது. நீ கார்த்திகை லவ் பண்ணது, கார்த்திக் கூட ஹோட்டலுக்கு போனது, இதெல்லாம் தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரு. முக்கியமா இந்த வீடியோ எடுத்து அவன் உன்னை அடைய நினைச்சதெல்லாம் தெரிஞ்சா அவர் மனசு உடைஞ்சு போயிடும். எனக்கு பெரியப்பா மேல நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. அவர் மனச நான் எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். இது பாரு, நீ யார்கிட்டயும் சொல்லாத. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. சரியா? சரி வா, வீட்டுக்கு போலாம். வாக்கா போலாம். வா, வாங்க போலாம். வா. நான் இப்படி பண்ணதுக்கான காரணத்தை உட்கார்ந்து கேட்கிற சூழ்நிலையிலே நீ இல்ல. அது இப்ப சொல்லக்கூடிய நிலைமையிலேயே நான் இல்ல. ஊருக்கு தான் நான் உன் புருஷன். ஆனா நான் ஒரு பாதுகாப்பு காவல. என்ன மன்னிச்சிருக்காது அண்ணி. தானா மாயாவை கொலை பண்ற அளவுக்கு போவா நினைச்சா இப்ப என்ன அவளே அவ கைய புடிச்சு கூட்டிட்டு வரா. நன்றின்னு வேற சொல்லிட்டு போறா. என்னதான் நடக்குது அண்ணி? ஷோ பார்வதி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அத நான் சொல்றேன் அத்தை. நீ எப்படி உள்ள வந்த? அவ எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தா? அதுக்கு முதல்ல உங்க 2 பேருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். எங்களுக்கா? ஆமா, நாரதர் கலகம் நல்லதுல முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அனுப்புனதா சொல்லி அந்த போட்டோவை நீங்க அனுப்பியிருக்கீங்க. ஏய், நாங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல அத்தை. அத அனுப்புனா தனா கோவப்பட்டு என் கூட சண்டை போடுவான்னு நீங்க போட்ட பிளான் எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் அவளே என்ன புரிஞ்சுக்கிட்டா. என் தங்கச்சி எப்போ என்ன புரிஞ்சுக்க போறாளோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அத நீங்களே ஈஸியா முடிச்சு வச்சிட்டீங்க. ஏய், அப்படி என்னடி அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா? என்ன நடக்குதுங்க? அண்ணி அவகிட்ட என்ன சொன்னாங்க? அத்தை, அது ரகசியம், சொல்ல முடியாது. இனிமே நீங்க எனக்கு எப்பவுமே கெட்டதே பண்ணுங்க, அப்பதான் நல்லது நடக்கும். சரியா அத்தை? சரியா சித்தி?
சார் திரும்பவும் எதுக்கு சார் நம்ம இங்க வந்திருக்கோம்? ஒருவேளை நாம இங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிருக்கலாம். அதான் இன்னொரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்திருக்கோம். சரிங்க சார். போலாமா? போலாம் சார். சார் எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சார். ம். வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது சார் சுத்தி காடு தான் சார் இருக்கு. சரி வாங்க வெளியே போய் பார்ப்போம். பார்க்கலாம். போலாம். என்ன சார் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? திரும்ப ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கேன். ஆமா, இந்த இடம் மட்டும் ஏன் கொஞ்சம் மேடா இருக்கு? அதுவா சார், கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் கட்டணும்னு கேட்டாங்க. அதுக்காக தோண்டி மூடுனது சார். ஓ, அப்போ இங்க வாட்டர் டேங்க் வருதா? இல்லைங்க சார், அன்னைக்கு தோண்டும் போது உள்ள இருந்து ஒரு அம்மன் சிலை கிடைச்சது. அதனால ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து முன்னாடி எங்க கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால எங்க வாட்டர் டேங்க் கட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான் சார். அப்போ இந்த இடத்துல குழி தோண்டினது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமா சார், தெரியும். சரி, ஓகே சார், நீங்க பாருங்க. சரிங்க சார், போலாம். போலாம் சார், போலாம். சாமி விஷயமா இருக்கு, பிரச்சனை வராம அங்க தோண்டி பார்க்கணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? சார் அங்க தோண்டி பார்க்கணும்னா கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டி ஊர் ஆளுங்க ஒத்துக்கிட்டா தான் நாம தோண்ட முடியும் சார். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். அப்போ உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க. சரிங்க சார். நானே அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஓகே சார். உடனே இந்த இடத்த தோண்டி பார்த்துருவோம். சரிங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.